السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் 10வது நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை சொன்ன செய்திகளை சுருக்கமாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஈமானிலே குழப்பம் ஏற்பட்டால் அதற்குரிய தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கிறது என்று குழப்பம் ஏற்படுமையானால் அதற்குரிய தீர்வுகள் எப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே முழுமையான ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று நமக்கு குழப்பம் வறுமையானால் அதற்கு என்ன தீர்வு என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் பிறருக்கு ஏதாவது துன்பங்கள், மோசடிகள், அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தால் அப்ப அதை எப்படி, அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை எப்படி சரி செய்து கொள்வது, அந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பாவங்களை நம்ம செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற குழப்பம் இருக்குமையானால் அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது என்பதற்கு மார்க்க ரீதியில உங்களுக்கு தீர்வுகள் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எந்த மாதிரியான துன்பங்களா இருந்தாலும் அதுக்கு பொதுவான சில தீர்வுகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் முதலாவதாக இது பெரிய ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவு. அல்லாஹ் தான் இந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு தருகிறான். அப்ப நம்மை விட ஒரு பெரிய சக்தியிடமிருந்து ஒரு துன்பமோ கட்டளைகளோ வரும் பொழுது உலகத்தில் நம்ம எப்படி அதை சரி செய்து ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மனப்பக்கம் வந்து விடுமையானால் எந்த துன்பத்திற்காகவும் நம்ம இடிஞ்சு போயிட மாட்டோம். கவலைப்படுவோம், லேசா அது வந்து வேதனைப்படுவோமே தவிர இடிஞ்சு போய் மனக்குழப்பம் வந்து விட மாட்டோம் என்பதற்குரிய விவரங்களை எல்லாம் அதை எடுத்து சொன்னோம். அடுத்தபடியாக நம்ம பிரார்த்தனைகள் மூலமாக கூட அந்த சுமைகளை இறக்கி வச்சிடலாம், அல்லாஹ் அதை குணப்படுத்திடுவான் என்று நம்பும் பொழுது அதுவும் நம்முடைய மன அழுத்தத்தை குறைச்சிரும் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு துன்பங்கள் வந்து அதுக்கு நன்மை இருக்கிறது. துன்பங்கள் நமக்கு வறுமையானால் துன்பத்தினாலேயே நமக்கு மறுமையில் என்ன இருக்கு, நன்மை இருக்கிறது என்ற விவரத்தை நேற்றைய தினம் பார்த்திருக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து துன்பங்களை மாத்திரம்தான் என்ன செய்யறோம், அது சோதனைக்காக அல்லாஹ் தருகிறான் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லதை தந்தாலும் சரி அதுவும் சோதனை. இதை விளங்கிட்டோம்னு சொன்னா எந்த துன்பத்திற்காக நம்ம இடிஞ்சு போக மாட்டோம். நமக்கு அல்லாஹ் வறுமை தந்துட்டானே, அது சோதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் அப்படின்னு நம்ம நினைத்தால், கோடி கோடியா பணத்தை கொடுக்கறானே அதுவும் சோதனை தான். பணத்தை கொடுக்கிறது அவங்களை நல்லபடியா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இல்ல. இந்த பணத்தை பெற்ற பிறகு, செல்வத்தை பெற்ற பிறகு இவன் எப்படி இருக்கிறான், அந்த செல்வம் இவனை வந்து மண்டக்கணத்தை கொடுக்கிறதா அல்லது தீய செயல்களுக்கு தூண்டுகிறதா, அடுத்தவர்களை விட தன்னை பெருமையாக நினைப்பதற்கு இந்த செல்வம் உதவுகிறதா அல்லது கஞ்சத்தனத்தை அவனுக்கு வந்து கற்பிக்கிறதா, நல்ல காரியத்துக்கு செலவு செய்ய தூண்டுகிறதா, இப்படி பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் சோதனை தான். ஒருவனுக்கு நோயை கொடுத்தவனும் சோதனை, நம்ம இழிஞ்சு போறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது கூட இதை எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறான். ஒருத்தனுக்கு எந்த நோயுமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் ஆரோக்கியமா சுகாதாரமா இருப்பான். அவனை விட வயசு குறைந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் இருக்காது. இது ஏதோ அவருக்கு செய்த பாக்கியம் நினைச்சிடக்கூடாது. அவருக்கு மட்டும் அல்லாஹ் பயங்கரமான பாக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை இவன் எப்படி எதிர்கொள்றான் என்று சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அப்ப ஒரு பரீட்சை தான். உலகத்தில் நமக்கு என்ன வந்தாலும் சரி, பிள்ளைய தந்தாலும் சோதனை, இல்லை என்று சொன்னாலும் சோதனை, இல்லற வாழ்க்கை இனித்தாலும் சோதனை, அது கசந்தாலும் சோதனை, வறுமை சோதனை, பதவி சோதனை, தோல்வி சோதனை, வெற்றி சோதனை, நமக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ
எல்லாமே சோதனை தான். பெரிய ஒரு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி சோதனை வைத்து தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு இருக்கு இல்லையா, அது பயங்கரமான பரிசு, நிரந்தரமான இன்பம், நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம காத்திருக்கும் பொழுது அதை தர்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லாருக்கும் பரிசு வைக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்காம தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான். நம்ம உலகத்துல பரிசை வச்சானா என்ன செய்வான், 1000 பேர் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு ஒரே பேப்பர் கொடுப்பான். இப்படிதான் உலகத்துல பரிசை. அல்லாஹ்வுக்கு எல்லாம் அந்த கூட்டமா செய்யறதா அல்லாஹ்வுக்கு சரி வராது. அவன் எல்லாருக்கும் தனித்தனியா ஏன் ஒரே மாதிரியா கொடுக்குறாங்கன்னு கேட்டா சிரமம். அதுக்காக தான் 1000 பேர் கொஸ்டின் தயாரிக்கிற 1000 ஆசிரியருக்கு வேலை கொடுக்கணும், 1000 பேர் உட்கார்ந்து ரெடி பண்ணணும். ஒருத்தனை ரெடி பண்ண சொல்லி 1000 காப்பி எடுத்தா முடிஞ்சு வச்சு வேலை ஈஸியா ஆகுறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கனாலதான். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கும்போது அவுட் ஆகுறேன். எனக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வின்னு எங்க அவுட் ஆகுறது? கேள்வித்தாள் கூட அவுட் ஆகாது. அவனுக்கு தனித்தனி கேள்விதான். அந்த கேள்விதான் அவனுக்கு கிடைச்சாதான் அவனுக்கு பதில் எழுத முடியும். அப்படின்னு இருக்குமே. ஆனால் இந்த அவுட் ஆகிற மேட்டர் கூட வருமா? அப்ப அல்லாஹ்வும் நமக்கு பரிச்சை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்னு கேட்டா, எனக்கு தனி கேள்விதான், உங்களுக்கு தனி கேள்விதான். எனக்கு வந்திருக்கிற 100 கேள்வியில 1-2 உங்களுக்கு வந்திருக்கும், 95 எனக்கு தனியாவே இருக்கும். உங்களுக்கு வந்த 100 கேள்வியில 95 உங்களுக்கு இருக்கு, ஒரு 5 எனக்கு வந்திருக்கும். இப்படியாக அல்லாஹ் எல்லாருக்கும் தனித்தனியான விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறான். இப்ப நம்ம ஒரு IAS பரீட்சை இருக்குன்னு வைங்க, அதுக்கு எவ்வளவு கடுமையான உழைக்கணும். ஒன்னா படிச்ச உடனே ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற வேலை கிடைக்கும், ஆட்சி பணி, கலெக்டர் பணிங்கிறாங்க இல்லையா, இந்திய ஆட்சி பணிங்கிறாங்க இல்லையா. இந்த IAS தேர்வுக்காக வேண்டி எவ்வளவு சிரமமான கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். அதுல தேர்வதற்காக வேண்டி தூங்காம இத்தனை சுகங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு புஸ்தகமும் கையுமாவே நூலகமும் ஆழ்மாவே அலைவாங்க. அதை எப்படி ஜெயிப்பதற்கு என்பதற்கு பல ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் பல ட்ரைனிங் கொடுத்து கூட 1000 பேர் எழுதுனா 50 பேர் தான் தேர்றான். 1000 பேர் பரீட்சை எழுதுனாங்க, 50-100 தான் தேர்ற அளவுக்கு என்ன செய்கிறது, அவ்வளவு கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான கேள்விகளா இருக்கிறது. ஏன் இந்த கடுமையான கேள்வியை கேட்கிறான்? முடிஞ்சவனு வேலை, நாட்டை ஆள்வதற்குரிய வேலை, ஏதாவது ஒரு பகுதியை கையில கொடுத்து நீ நிர்வாகம் பண்ணு என்கிற அளவுக்கு அதிகாரத்தோடு கூடிய ஒரு வேலை கிடைக்கிற காரணத்தினால் அதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு உலகத்துல பரீட்சை செய்து பார்த்து சொர்க்கத்தை தருவதற்கு தான் அனுப்பி இருக்கிறான். இல்லாட்டி படைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்திருப்பில் அங்கே வச்சான், அப்படி இருந்துட்டு போயிடலாம். நமக்கு அல்லாஹ் என்ன நினைக்கிறான், நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு எல்லாருக்கும் சோதனை வைப்போம், யார் யார் அவங்கவுங்க பரீட்சைகளை பாஸ் ஆகுறாங்களோ அதற்கேற்ப கொடுப்போம் செய்யறான்னு விளங்கிக்கிட்டீங்களே. ஆனால் அவனுக்கு ஏன் சோதனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் வறுமையை கொடுத்து சோதிக்கிறான்னு. நீங்க எப்படி நினைக்கணும், எனக்கு இந்த கேள்வினா உனக்கு வேற கேள்வி. அவர் கேள்வி இல்லாம போயிருமா பணம் கொடுத்தவருக்கு? ஆறு நோயாளிக்கு கேள்வி சோதனை என்று சொன்னால் நோயாளிக்கு என்ன சோதனை, சபுர் செய்யறானான்னு சோதனை. நோயாளியா இல்லாதவனுக்கு என்ன சோதனை, சுக்கு செய்யறானான்னு சோதனை. ஒருத்தனுக்கு சபுர் சோதனை, ஒருத்தனுக்கு நன்றி சோதனை, நன்றி செலுத்துவது சோதனை. இப்படி 2 விதமாக அதை பிரித்து அல்லாஹ் எல்லாருக்கும் சோதிக்கிறான் என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படை. இதை நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக கூட நம்ம எல்லாம் சமமா தான் இருக்கணும்னு விளங்கிக்கிறீங்க. சம இல்லைங்கிறனால குழப்பம் வருது. குழப்பம் என்ன வருது, அவனுக்கு கொடுத்து யாக்கம் இல்ல. சின்ன குழந்தைகள்ல கூட 2 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், 2 பிள்ளையா இருக்கிற ஒரு இடத்துல என்ன செய்றீங்க, ஒரு பொருளை சம கிடக்கும், அதை எடுத்து ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கும் போது அடுத்த பிள்ளை கோவம் வரும், சண்டைக்கு வரும். யாரும் கொடுக்காம வச்சிருந்தீங்க 2 சும்மா இருக்கும். அப்ப இது மனிதனுடைய இந்த குழந்தையிலேயே நமக்கு உருவாகக்கூடிய தன்மை என்ன, அடுத்த ஆளு கொடுத்தா எனக்கும் தரணும், அவனுக்கு கொடுத்து எனக்கு இல்லைன்னு ஆக கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். பிள்ளைக்கு சட்டையை எடுத்து கொடுக்கலான்னு வைங்க, வீட்டுல யாருக்குமே சும்மா பேசாம இருப்பாங்க. ஒரு பையனுக்கு சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும். அவனுக்கு ஏன் கொடுத்து எனக்கு ஏன் தரல, வருதா இல்லையா? அப்ப நம்ம எதனால இந்த குழப்பம் நமக்கு வருதுன்னு சொன்னா, நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்க எல்லாம் வல்ல விட்டுட்டானே, நமக்கு மட்டும் பரிச்சை வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் பரிச்சை இல்லாம சொர்க்கத்தை அனுப்ப போறானே அப்படின்னு நினைச்சா குழப்பம் வர்றதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கும் பரிச்சை வைக்கிறான், அவனுக்கும் பரிச்சை வைக்கிறான். கேள்வி வேற, எனக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேற, அவனுக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேற. அப்ப அல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இன்பங்கள் வருவது மாத்திரம் பெரிய நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே இன்பம், பணம், காசு, பதவி, அதிகாரம், அப்படி எல்லாம் இன்பம், அப்படி நல்லது நினைச்சுக்கிறாங்க. அதுவும் சோதனை. அது என்ன மாதிரி நீ எதிர்கொள்ற, அது உன்னை என்ன மாதிரி ஆக்குது என்று அல்லாஹ் சோதிக்கிறான். இதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்னு கேட்டா, ரஃபா பாலக்கும் ஃபௌக பாலின் தரஜாத்,
உங்கள சிலரை வேற சிலரை விட உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் உயர்த்துகிறான். சிலரை விட சிலருக்கு என்ன செய்யறான்? அதிகாரத்தை கொடுக்கறான், அந்தஸ்து கொடுக்கறான், பதவியை கொடுக்கறான். இப்படி சில செல்வத்தை கொடுத்து என்ன செய்யறான்? உயர்த்துகிறான். கல்வியை கொடுத்து உயர்த்துகிறான், உடல் வலிமையை கொடுத்து உயர்த்துகிறான், புகழை கொடுத்து உயர்த்துகிறான். அப்ப அல்லாஹ் சிலரை விட சிலரை உயர்த்துகிறான். எதற்கு உயர்த்துகிறான் தெரியுமா? எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தர்றான அதை சோதிக்கிறதுக்கு தான். அல்லாஹ் வறுமையை மட்டும் சோதனைன்னு சொல்லல, உங்களை ஒசத்துறான அது பரீட்சை. அந்த பரீட்சை தான் ஆபத்தான பரீட்சை, தெரிஞ்சுக்கிறீங்க. வறுமை பரீட்சை கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் சுமாரான கொஸ்டின் தான். வறுமைக்கு என்ன அதிகபட்சமா எல்லாம் நீ கொடுத்து சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இந்த செல்வம் பரீட்சை இருந்துச்சுன்னு வைங்க, அது மனுஷன் கண்டிப்பா நரக படுகொலைக்கு தள்ளுற அளவுக்கு அது வேலை செய்யும். காசு ஏற 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 மனுஷனுடைய தன்மை, குணம், அவனுடைய நற்பண்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டுக்கிட்டே வரும். அதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைக்கிறேன், நமக்கு லைட்டான பரீட்சை எல்லாம் கொடுத்துட்டான், மற்றவங்களுக்கு பெரிய பரீட்சை அதுல ஏறது கஷ்டம், அதை தராத வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிருந்தமே தவிர என்ன அப்படி நினைச்சு பாருங்க, குழப்பம் வருமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவது என்பதை எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தந்திருப்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான், பரீட்சை தான். இது 6வது அத்தியாயத்துல 165வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்கிறான், வகத்தஅனாஹும் ஃபில் அர்தி உமமன், இந்த பூமியிலே மனித குலத்தை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஈக்குவல் ஆக்கல, ஈக்குவலா எல்லாம் சமமாக்க போறாங்க இல்ல, அப்படி நான் ஆக்கலன்னு எல்லாம் சொல்றான். வகத்தஅனாஹும் ஃபில் அர்தி உமமன், இந்த பூமியில பலதரப்பட்ட நிலையில் மனிதர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அமைத்திருக்கிறோம். மின்ஹும் சாலிஹூன், அதுல நல்லவங்க இருக்கிறாங்க. மின்ஹும் தூனதாலிக்க, அது இல்லாம கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட வகையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரிச்சு வச்சிருக்கிறோம். பலவுனாகும் பில் ஹசனாத்தி வ செய்யாத்தி, நல்லவைகளை கொடுத்தும் சோதிப்போம், கெட்டவைகளை கொடுத்தும் சோதிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த துன்பங்கள் மாத்திரம் நமக்கு சோதனைன்னு கிடையாது, எல்லாமே சோதனை, நல்லதும் சோதனை, கெட்டதும் சோதனை என்று 7வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இன்பங்கள் வரும்போது மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? துன்பத்தில் இருக்கிறவங்க இன்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா இப்படி புரிஞ்சுக்கிறங்க, வேற பரீட்சை, வேற கொஸ்டின் பேப்பர், அவரும் பரீட்சை எழுதுதான் ஆகணும், அவரும் ஜெயிச்சுதான் ஆகணும், திமுற ஆட்டம் போட்டாருன்னு சொன்னா நரகத்துக்கு போவாரு. நம்மளுக்கு அல்ல லேசாக்கி போட்டாங்க, லேசான பரீட்சை, ஈஸியா கொஞ்சம் பேஸ் பண்ணி போடலாம். துன்பங்களை சபர் செய்வதுங்கிறது கஷ்டம் இல்ல, நம்மளை தள்ளிராது கொண்டு போய் உடல் திமுறாக முறுக்காக ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் தப்பு செய்யறதுக்கு தூண்டும். அந்த மாதிரி இல்லாம ஆக்கினவருக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க. அப்புறம் ஏன் மன அழுத்தம் வருது, குழப்பம் வருது? நமக்கு எல்லா துன்பங்களும் காத்து மாதிரி போயிடும். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான் 768ல. அதே மாதிரி இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்பங்களை, செழிப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான். வெறுமனே பொட்டல் வழியா இருந்துச்சுன்னு வைங்க, பார்க்கவே நல்லா இருக்காது. அங்க கட்டடங்கள், கார்கள், பங்களா அப்படி இருக்கிற இடத்தை பார்த்தா கண்ணுக்கு என்ன செய்யும்? பசுமைகள் அதெல்லாம் இருந்தா ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுக்கு ஒரு அலங்காரமா நம்ம ஆக்கி இருக்கிறோம். இந்த பூமியில எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் அந்த பூமிக்கு என்னது? ஒரு அலங்காரம். எதுக்காக வேண்டியது அலங்காரம் ஆக்கியிருக்கோம் தெரியுமா? அலங்காரத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். அலங்காரமா இருந்தா ஆசைப்படுவோம். காட்டுக்கு பொட்டல் வெளிக்க ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அப்போ ஒரு அலங்காரமான ஒரு அந்தஸ்து இருப்பதற்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால், நபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, அவங்கள அழகான அமல் செய்யறவங்க யாரு என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படி செய்திருக்கிறோம். நிறைய பாக்கியங்கள் எல்லாம் விதைத்திருக்கிறோம், அழக கவர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் பூமியில. இந்த கவர்ச்சியெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அதுல உளுந்துறவங்க எத்தனை பேரு, தேர்னவன் எத்தனை பேரு, அதை அடைந்த பிறகு நன்றி செலுத்தினவன் எத்தனை பேரு, நன்றி மறந்தவன் எத்தனை பேரு என்று சோதித்து பார்ப்பதற்கு இதை செய்திருக்கிறோம் என்று 18வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி, உங்களை நாம் நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் எல்லாம் சமமாக்கணும். பாருங்க, இந்த வசனங்களை நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இறங்கிரும். துன்பங்கள்னால நம்ம இடிஞ்சு போயிட மாட்டோம். அப்போ நபுலுக்கும் உங்களை நான் சோதித்து பார்ப்பேன், பிஷ்ஷர்ரி வல் கைரி, கெட்டதை கொண்டும் உங்களை சோதிப்பேன், நல்லதை கொண்டும் சோதிப்பேன். கெட்டதுன்னா நமக்கு எதை கேடா நினைக்கிறோமோ அது,
நல்லதுன்னா எதை இன்பமா பாக்கியமா நினைக்கிறோமோ அது. அப்ப நல்லது கெட்டது ரெண்டையும் வைத்துதான் நான் சோதிப்பேன். ஃபித்னத்தன், ஒரு பரீட்சையாக உங்களை சோதித்து பார்க்கிறேன். இலைனா துர்ஜவும், நம்மகிட்ட திரும்பி வர போறீங்க, அந்த ரிசல்ட்டுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்களா. உங்களை எதுக்கு சோதிக்கிறேன்னு கேட்டா நம்மகிட்ட வர போறீங்கல்ல, அதுக்கு தான். அப்ப கூலி கொடுக்கறதுக்கு தாங்கிறான். அப்ப இங்க பரீட்சை பேப்பர் தான் தரப்பட்டிருக்கே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தனை மேல வீக்கி வச்சு நம்மளை வீக்கி பழத்துல போட்டான்ல அப்படி நினைத்து விடக்கூடாது. எல்லாருக்கும் பலவிதமான டெஸ்டுகள் என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. இது விளங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதருக்கு அதிகமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று பொறாமப்படுறதா இருந்தா அது சுலைமான் நபி மேலதான் பொறாமப்படணும். உலகத்திலேயே அவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் யாருக்கும் இல்ல, எந்த நபிக்கும் கொடுக்கல, எந்த ஒரு செல்வந்தருக்கும் ஒரு மன்னருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அவருக்கு என்னென்ன கொடுத்தான், காசு பணத்தை விட்டு தள்ளுங்க, மன்னரா இருந்த அதிகாரத்தை விட்டு தள்ளுங்க, மனிதர்கள் வசப்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட அவருக்கு வசப்படுத்தி எல்லாம் கொடுத்திருந்தான். காற்று கூட எல்லாம் நினைஞ்சிருந்தான் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவருக்காக வேண்டி. காற்று இப்ப வேண்டி இருக்கிறது, பருவமழை பெய்யலங்கிறோம், உங்ககிட்ட பார்க்க வீசுன்னு சொன்னா கேட்க சொல்லிருக்கலாம் அல்ல அவருக்கு. அப்பனா அவர் நினைச்ச நேரத்துக்கு மழை பெய்யுமா இல்லையா? காற்று அவர்கள் இருந்தா காற்று தானே மழையை கொண்டு வருது. அப்ப பருவமழை அங்கிருந்து பெஞ்சு பருவ காற்று அடிச்சுன்னு வைங்க, அப்ப நமக்கு சின்ன மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு இடத்துல மேகம், கடுமையான மேகம் இருக்கிறது, மழை பெய்யற அளவுக்கு சூழ் கொண்டு இருக்குன்னு வைங்க, அல்லாஹ் தான் நினைச்ச இடத்துக்கு போக சொல்றான். இவருக்கு ஸ்பெஷலா சுலைமான் நபி ஸ்பெஷலா என்ன செய்யறான், இந்த காற்றை உனக்கு நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அப்ப சென்னையில் இருக்கிற காத்து மதுரையில உட்கார்ந்துட்டு என்ன செய்வாரு, இந்த பக்கம் வாண்டா அங்க போயிடும், இந்த மேகத்தில் அங்க அள்ளிட்டு போயிடும், கொட்டுன்னு கொட்டிடும். இதெல்லாம் சின்ன பாக்கியமா? இந்த மாதிரி யாருக்காக கொடுத்திருக்கிறானா? ஷைத்தானையெல்லாம் அவருக்கு என்ன ஜின்னையெல்லாம் கூட அல்ல வசப்படுத்தி கொடுத்திருந்தான், யாருக்கும் கொடுக்கல. அப்படி அவர் சொல்றார், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லிஅஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாரு சுலைமான் நபி. அல்லாஹ் கொடுத்துட்டாங்க மாதிரி. அப்ப உலகத்துல யாருக்கும் கொடுக்காத அவ்வளவு பெரிய அதிகாரத்தை சுலைமான் நபி கொடுத்தானா? அதுல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், பக்கத்து நாட்டுல ஒரு ராணி இருக்கிறாங்க, அவங்க இணை கற்பிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நம்பாதவர்களாக, பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் ராணியாக இருக்கிறாள். இந்த செய்தி பறவை கூட, அவருக்கு பறவையை கூட அல்ல வசப்படுத்தி கொடுத்தான். ஒரு பறவை தான் இதை சொல்லுது சுலைமான் நபிட்ட, நான் அந்த மாதிரி போனேன், அங்க ஒரு ராணி இருக்கிறா, அவள் பயங்கரமான சிம்மாசனம், ஒரு ஆடம்பரமான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த மாதிரி உலகம்னா அவ்வளவு பெருசுன்னா தெரியாது. சுலைமான் நபிக்கு அவர் இருக்கிற ஏரியா தான் தெரியுமே தவிர இன்றைக்கு உள்ள நவீன டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்ப அந்த பறவை சொல்லிதான் அவருக்கு தெரியுது. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சுலைமான் நபி கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய, அந்த ராணியுடைய சிம்மாசனம் தான் பெருசா இருக்கு, பயங்கரமான சிம்மாசனம் செஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க இருக்கு. அது இப்ப உடனே கொண்டு வரணும், யார் கொண்டு வர்றான்னு கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறா, ஜின்களை எல்லாம் கூட்டி வச்சு கேட்கிற. மனுஷன் கேட்டா இவங்க கொண்டு வரது எவ்வளவு நாள் ஆயிரும், 10 வருஷம் ஆகி போயிடும், இவன் போய் தூக்கிட்டு வர்றதுக்கு இடையில. ஜின்களை அழைத்து என்ன செய்யறாரு, எனக்கு அதை வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருந்த சபையில் இருந்த ஒரு ஜின்னு சொல்லுறது, கால் அல்லது எந்தோ இல்மு மினல் கிதாப், ஞானமுடைய ஒரு ஜின்னு சொல்லுகிறது, அன ஆத்திக பிஹி கபுல எர்த்தத்தை இழைக்க தரப்புக்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். ஒரு ஜின்னு சொல்லுகிறது, ஆனா ஆத்திக பிஹி கபுல அன் தக்குவம நீ மக்காமிக்க, உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றேன் ஒரு ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின்னு சொல்லுது, உட்கார்ந்து எந்திரிக்கிறது அது டைம் எடுக்கும்ல, உட்கார்ந்து இருக்கிறாள் எந்திரிக்கிறதுனா அதுக்கு ஒரு கூடுதல் செகண்ட் தேவைப்படும். கண்மூடி திறக்கிறதுக்கு அதை விட கம்மி தானே, கண்மூடி திறக்கிறதுக்கு அதை விட குறைந்த நேரம் தானே ஆகும். இன்னொரு ஜின்னு என்ன சொல்லுது, இது உட்கார்ந்துட்டு எந்திரிக்க ரொம்ப அதிகமான தூரமா இருக்கு, டைமா இருக்குது, இது அதிகமான டைம் அங்க உள்ள தூக்கிட்டு வர்றதுக்கு. அப்ப அது என்ன சொல்லுது, ஆனா ஆத்திக்க பிஹி கபல எர்த்தத்தை இழைக்க தரப்புக்க, உங்களுடைய கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லிதான் இருக்குது, கண்ணை மூடி பாக்குறது இருக்குது, கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கல. பலமாறாக முஸ்தகரன் இந்த உடனே பாக்குறாங்க இருக்குது, எது இருக்குது, எங்கேயோ கிடக்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசிக்கு சொந்தமான சிம்மாசனம், அதுல உட்கார்ந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சிம்மாசனத்தை அப்படி தூக்கி கொண்டாந்து என்ன செய்யறது, கண்மூடி திறக்கிற இடத்துல வச்சிருச்சு. அப்ப சுலைமான் நபி சொல்றாங்க, ஹாதா மின் ஃபலை ரப்பி, இது என் இறைவன் எனக்கு செஞ்ச அருட்குடை. ஒரு உத்தரவு போடுறேன், யார் கொண்டு வர்றான்னு கேட்கிறேன், கண்ணை மூடி திறக்கிறவங்களும் இருக்குன்னு சின்ன விஷயமா,
இது என்னுடைய இறைவனின் அருக்குறை. எதற்கு தந்திருக்கான் தெரியுமா? என்னை பெரிய கடவுளாக்குறதுக்கோ, என்னை எல்லாரும் புகழணுங்கிறதுக்கோ, எனக்கு மரியாதை செலுத்துவதற்காக வேண்டியது தரவில்லை. எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான்னு கேட்டா, எவ்வளவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றி செலுத்துகிறேனா திமுறா இருக்கிறேன்னு பாக்குறதுக்கு. எப்படி சொல்றாரு சுலைமான் நபி? இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தது சுலைமான் நபிக்கு அந்தஸ்து உலகம் எல்லாம் பாராட்டணுங்கிறக்கா இல்ல, இப்படி கொடுத்து பார்ப்போம். இது கூட அவர் அசைக்காம அதே மாதிரி எப்பவும் போல அவர் இருக்கிறார். இவ்வளவு அதிகாரம் இருந்து கூட அவர் அல்லாஹ் மறக்கல, நான் அடிமைங்கிறத மறக்கல, மக்களை மறக்கல, யாருக்கும் அநீதி செய்யல. இந்த பணம் இருக்குங்கிற காரணம் தீமைக்கு தூண்டுமே, அந்த தீமையை அவர் செய்யல. பணம் இருந்தால் என்ன அயோக்கியத்தனம் வேண்டாலும் பண்ணி அதை மறைக்க சொல்லுமே, அதை அவர் செய்யல. என்னடா இவ்வளவு பணம் அதிகாரம் இவ்வளவு இருந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் வந்தாலே என்ன ஆட்டம் போடுறாங்க. இவர் ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு பவரை கொடுத்து கூட அவர் ஆடவே இல்லை. என்ன சொல்றாரு? இது அல்லாஹ் தந்திருக்கிறான்னு கேட்டா பயப்படுறாரு. சோதிக்கணும். பயங்கரமான கேள்வித்தாள் பெருசா இருக்கு, கடுமையான கேள்வித்தாள் அவ்வளவு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? நமக்கு இது புகழ் மாதிரி தெரியுது, இந்த மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. அவர் பயப்படுறாரு. என்ன சொல்றாரு? எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான்னு கேட்டா, எவ்வளவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் சுக்குரு செய்கிறேனா, நன்றி செய்கிறேனா, நன்றி மறக்கிறேனா என்று சோதனை செய்வதற்கு தான் இது தந்திருக்கிறான். நான் கண்டிப்பா என்ன செய்வேன்? நன்றி செலுத்துவேன். ஒமன் சக்கர பயான் பண்றாரு. இவ்வளவு சரியா இருந்திருக்காரு பாருங்க. இவ்வளவு வந்த பிறகு நான் இதுக்கு தான் தந்திருக்கான்னு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் அறிவுரையும் சொல்றாரு. ஒமன் சக்கர இன்னமா எஸ்குருளி நப்சிகி, எவன் நன்றி செலுத்துறானோ அது அவனுக்கு தான் நல்லது, இது அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுடைய கிரேட் ஏறி போயிருமா? நீங்க நன்றி மறந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சு போயிருமா? நீ நன்றி செலுத்தினா உனக்கு நல்லதுப்பா. அறிவுரை பயான் வர நடக்குது. அங்க மக்களுக்கு என்ன செய்யறாரு? ஓமன் சக்கர இத மனசுக்குள்ள வச்சிருக்கலாம், ஓபனா டிக்ளேர் பண்றாரு அந்த சபையில வச்சு. ஏன் இது அல்லாஹ் தந்திருக்கான் தெரியுமா? என்னை டெஸ்ட் பண்றான், எனக்கு வச்ச பரீட்சை, நான் தேர்றேன்னா தேர மாட்டேன்னு பாக்குறான், நான் தேர்வேன், நீங்க அது மாதிரி தேரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒமன் சக்கர இன்னமா எஸ்குர்லி நப்சிகி, எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறான், அல்லாஹ்வுக்கு இல்ல. ஒமன் கபர, எவன் நன்றி கெட்டவன் நடக்கிறானோ பொய்ன ரப்பி கனியும், என் இறைவன் தேவையற்றவன். நீ என்னடா போய் நன்றி செலுத்துற போடா, நீ நன்றி செலுத்துற எனக்கு குறைஞ்சு போயிருமா அப்படின்பான் அல்லாஹ். கனியவன், எந்த தேவையும் மற்றவன். அதனால நன்றி நீ மறக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு கேடு கிடையாது, நன்றி செலுத்தினா உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு சுலைமான் நபி சொன்னதாக 27வது அத்தியாயத்தில் 40, 41 வசனங்களை நீங்கள் படித்தீர்களேயானால், 30, 39, 40, 41 வசனங்களை படித்தீர்களேயானால் இந்த விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப என்ன விளங்குது? இவ்வளவு பெரிய பதவி அந்தஸ்தெல்லாம் கொடுத்தா நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். எனக்கு இது மாதிரி இல்லையே, அது கோடியில ஒண்ணு கூட அல்ல தரலையே, கோடியில ஒண்ணு தந்தா கூட போதுமே. சுலைமான் நபி கொடுத்ததுல கோடியில ஒண்ணு நமக்கு தந்தான்னு வைங்க, நம்ம தான் உலக பணக்காரன், அவ்வளவு கொடுத்திருக்கான் அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி அவருக்கு கொடுத்ததுல ஒரு கோடியில ஒண்ணு தரமாட்டான்னு நம்ம ஆசைப்படுறோம். அவர் என்ன செய்யறாரு? அடே பரிச்சடா, இது தேரணும், பயங்கரமான சோதனை அப்படிங்கிறாரு. இதுதான். அப்ப இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, இது ஏன் உங்களுக்கு நீங்க ஆட்டம் காட்டுறீங்க? துன்பங்கள் ஒரு மூமினுக்கு ஏன் அவன் அசைகிறான், அவன் ஏன் தடுமாறுறான்? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எந்த தடுமாட்டம் வராது. உண்மையில அவன் அல்லாஹ்வை நம்பினா, உண்மையில மறுமையை நம்பினால், உண்மையில சொர்க்க நரகத்தை நம்பினால், உண்மையில இந்த ரமலான் மாதம் புனிதமான மாதம் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் நேரடியா கூலி தருவான் என்று நம்பினால், அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஒருத்தனுக்கு என்ன துன்பம் வந்தா என்னங்கிறான், என்ன கவலை வந்தா அதே நம்மளை அசைக்குது, அது ஏன் நம்மளை ஈமான ஆட்டி பார்க்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே சோதனை தான் என்று 67 தபாரக்கல்லது இருக்கு இல்லையா, அந்த சூறாவுடைய ஆரம்பமே எப்படி வருது? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்கள அழகிய அமல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்குத்தான் மௌத்தையும் கொடுத்திருக்கிறேன், ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறேன். மௌத்துங்கிறது கெட்டது, நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா நல்லது, ஒரு ஆள் மண்டையை போட்டா கெட்டது. அப்ப நம்ம வீட்டுல ஒரு மௌத்து விழுந்துச்சுன்னா கெட்டதுன்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டுல ஒரு வாரிசு உருவானா நல்லது நினைக்கிறோம், ஹயாத்து. அப்ப அல்லாஹ் ஒரு ஹயாத்தை படைத்திருக்கிறது, மௌத்தை படைத்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா, இதை நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு பரிச்சதான். எங்க வீட்டுல புள்ள ஒரு சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷப்படு, தலகால் புரியாம ஆடிப்படாத, அடுத்தவனை மட்டமா நினைச்சிடாத, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்துடாத, அந்த சோதனை அதுல இருக்கிறது.
மௌத் இருக்கா, கவலைப்படு, தப்பு கிடையாது. அதுக்காக வேண்டிய அல்லாஹ் மறுக்கிற அளவுக்கு போயிடாத, அல்லாஹ் எழுத்து ஏதாவது வார்த்தை சொல்லிடாத, இடிஞ்சு போய் உட்கார்ந்து போயிடாத, அல்லாஹ்வுடைய கலா கதரை எதிர்க்கணுங்கிற எண்ணத்துக்கு நீ வந்துடாதுங்கிற சோதனை அதுல இருக்கிறது. இப்ப ரெண்டு சோதனை. அப்ப எதுக்கு சோதனை என்றால் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசன் அமலா, உங்கள அழகான அமல் செய்யற ஆள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மௌத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். மரணமும் சோதனை தான், உயிர் வாழ்வதும் சோதனை தான், ரெண்டும் சோதனை. அப்ப துன்பம் மட்டும் சோதனை கிடையாது. இது ஒரு கான்செப்ட், இந்த மனசை அமைதிப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இது 67 89வது அத்தியாயத்துல 15-16 வசனங்கள்ல ரெண்டையுமே இணைச்சு எல்லாம் சொல்லி காட்டுறோம். நம்ம அது ஒண்ணுதான் விளங்காம இருக்கிறோம். துன்பத்தை மட்டும் சோதனை நினைக்கிறோமே தவிர இன்பங்கள் சோதனை என்று யாருமே நிறைய மக்கள் விளங்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அம்மல் இன்சானும் மனிதன் இருக்கிறானே, இதா மபுத்தலாஹு ரப்புஹு, அவனுடைய இறைவன் அந்த மனிதனை சோதிக்கும் முகமாக அக்கரமஹு, அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து உலகத்துல, நஅமஹு, அவனுக்கு நிறைய பாக்கியங்களையும் கொடுத்தா போய் கூட அவன் சொல்றான், ரப்பி அக்ரமன், என்ன அல்லாஹ் நல்லபடியா வச்சிருக்கான், இவனை சோதிக்கிற கொடுத்துருக்கான், நல்லபடியா வச்சிருக்கான். சுலைமான் நபி சொன்ன சொல்லணும். இவன் என்ன செய்யறான், அப்ப பணத்தை காசு அல்ல நிறைய கொடுத்த உடனே நமக்கு என்னங்க ஒரு நாம அப்படின்றான் மனுஷன். அவள் அல்லாஹ் என்ன செய்யறான், சோதனடா, என்னடா இவ்வளவு இருமாந்து போய் பேசுற, எப்படி நினைக்கணுமா, சுலைமான் நபி சொன்ன மாதிரி சொல்லணும். இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான்னு கேட்டா, எப்படி நான் தேர போறேன்னு தெரியலையே, இந்த பணம் என்னை மாத்தி விட்டுற கூடாது, நான் மனுஷனாவே நல்ல மனுஷனாவே கடைசி வரைக்கும் இருந்து சாவணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அம்மல் இன்சான் மனிதன் இருக்கிறானே, இதா மபுத்தலாஹு ரப்புஹு, அவனுடைய இறைவன் அவனை சோதிக்கும் முகமாக, அக்ரமஹு, அவனுக்கு மரியாதை கொடுத்து, நஅமஹு, அவனுக்கு நியமத்துகளை பாக்கியங்களை கொடுப்பானேயானால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் கண்ணியமா வச்சிருக்கிறான் என்று சொல்கிறான். அம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிக்கும் விதமாக, கதர் அலைஹி ரிஸ்கஹு, செல்வத்தை அல்லாஹ் குறைச்சிட்டான்னு வைங்க, ஃபயகூலு ரப்பி அஹானன், இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டாங்கறான். ரெண்டும் சோதனை சொல்ல மாட்டேங்குது. துன்பத்தை கொடுத்தா என்ன செய்யறான், என்னை இழிவாக்கிட்டானேங்கிறான், இன்பத்தை கொடுத்தா நல்லா வச்சிருக்கிறாங்கிறான். அது இருமாந்து ஒரு விஷயமா, ரெண்டும் தப்பு. துன்பத்தை கொடுத்தவனை இழிவுபடுத்திட்டாங்கிறிய, அவனை இழிவுலாம் படுத்தல, லேசான பேப்பர் தந்திருக்கிறான், அவனை கண்ணியம்லாம் படுத்தல, கஷ்டமான பேப்பரை கொடுத்திருக்கிறான். கொஸ்டின் பேப்பர் என்னது, அவனுக்கு கஷ்டம், இப்படி வழங்குறத விட்டுனே செய்யறான். இதை கொடுத்தான் பயங்கர சந்தோஷமா இருக்கிறான், எடுத்துட்டா இடிஞ்சு உட்கார்ந்து, ரெண்டும் தப்புங்கிறான்ல. ரெண்டும் செய்யாத, ரெண்டுமே சோதனை விளைவிக்க என்றதுன்னா, அம்மா இதா இன்சான் இதா மபுத்தலாகு, சோதிக்கும் விதமாகத்தான் கொடுக்கிறேங்கிறான். செல்வத்தை கொடுக்கிறதும் காசை கொடுக்கிறதும் சோதனை தான், எடுக்கிறதும் சோதனை தான். அதனால இது இழிவும் கிடையாது, அது கௌரவமும் கிடையாது. இழிவு கௌரவமா இருந்தால் கெட்டவன்ல பணக்காரனாவானா, அது செல்வத்தை பத்தி நம்ம தனியா பேசும்போது பார்த்துக் கொள்வோம். பொதுவான விஷயங்களுக்கு இது சொல்லுகிறோம். அப்ப 89வது அத்தியாயத்துல 15-16 இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தாங்க முந்தைய காலத்துல, அவங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தாங்க. என்னன்னு கேட்டா, மீன் பிடிக்கிற சமுதாயம், கடலோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அவங்க மீன்பிடி தொழில் செய்கிறார்கள். அந்த சமுதாயத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் இறைவனை வழிபடணும், முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளணும் அந்த நாள அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமைய புனித நாளாக ஆக்கிடுறோம். நமக்கு ஞாயிறு இருக்கு இல்லையா, நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லையா, நமக்கு வெள்ளிக்கிழமை எப்படி புனித நாளாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாக இருக்கிறதோ, அந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, சனிக்கிழமையை புனித நாள் ஆக்கியிருந்தான். இந்த புனித நாள்ல கூட எல்லாம் நமக்கு பெரிய அருள் செஞ்சிருக்கிறான். மற்றவங்க எல்லாம் புனித நாள் என்னது, முழுசா அன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படித்தான் சொல்றான். கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கடவுள் 6 நாள்ல உலக படைச்சு 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாராம். 6 நாள்ல உலக படைச்சிட்டாராம், 7வது நாள் ஓய்வு எடுத்தாராம். அதனால ஓய்வு நாள் அதுக்கு பேரு. அன்னைக்கு தான் லீவ் எல்லாம் விடணும், கடையை திறக்க கூடாது, சொம்பேறியா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. அப்ப அதே மாதிரி இந்த சனிக்கிழமை கூட்டத்துக்கு என்னது, அல்லாஹ் 6 நாள் தொழில் பண்ணிக்க, ஒரு நாள் முழுசா அணிஞ்சிரு, அவனுக்காக அர்ப்பணிச்சிருந்து அவங்களுக்கு கஷ்டமானதை கொடுத்துருந்தான். நமக்கு என்ன செஞ்சிட்டான், வெள்ளிக்கிழமையை கொடுத்தாலும் சின்ன டயத்தான் கொடுத்துடலாம். வாங்க சொன்ன வியாபாரத்தை விடு, தொழுது முடிச்சா ஒரு வியாபாரத்தை பண்ணும். சின்ன டைம், அவங்க முழு நாளைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க முழு நாளுமே எந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, ஃபுல் டே என்ன செய்யணும், ஓய்வில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல கடலோரத்துல. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, கொஞ்சம் ஒழுங்கா தான் இருந்தாங்க, வேணும்னு சோதிக்கிறதுக்காக வேண்டி சனிக்கிழமை மட்டும் அந்த மீன்கள் அப்படியே கூப்பிடுவீங்கள மேல வெத்தக்க முடிய
கூட்டம் கூட்டமா வந்து என்ன செய்யும், துள்ளி விளையாடும். நல்லா இருந்தவனே எப்படி ஆடுறாங்க, ஒழுங்கா தான் இருந்தாங்களாம். அதான் சொல்லி காட்டுறோம். கட்டளை இட்ட உடனே பயந்துகிட்டு ஒழுங்கா தான் இருந்தாங்களாம். இருந்து போய் கடலோரத்தில் இருந்து பாக்குறாங்களா, மத்த நான் நேத்தை விட இன்னைக்கு ஜாஸ்தியா தெரியுது, இந்த மாதிரி 5-6 நாளா இருக்கலையே, இன்னைக்கு பார்த்து இவ்வளவு மீன் வருது. அப்ப இது என்ன செய்யறதுன்னு அவனுக்கு அந்த ஆசை. இந்த துன்பத்தை கொடுத்து சோதிக்கிற மாதிரி இது இன்பம் தானே. நிறைய வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாள் எழுதிட்டு வந்தா 10 நாளைக்கு உள்ள வருமானம் கிடைச்சு போயிருமே. அப்ப இந்த ஒரு நாள் மீன் பிடிச்சோம்னா 7 நாள் வருமானம் கிடைக்கும். இவ்வளவு நல்ல ஒரு நாள்ல வந்து அல்லாஹ் வந்து நம்மள பிடிக்க கூடாதுன்னு சொல்றானே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறீங்க, அப்படியே லேச லேசா சபலப்பட்டு கடைசியில் இறங்கிட்டானு மீன் பிடிச்சிட்டானு. அப்ப இந்த இன்பம் என்பது சோதனை விலங்கல் பத்தியெல்லாம் குரங்காக்கி விட்டான். அல்லாஹ் கோவம் எப்படி வருது, இன்பங்களை சோதனை விலங்கல் என்று சொன்னா, இன்பங்கள்ல ஆட்டம் போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன, அவங்களை இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கன்னு சொல்லிட்டான். அதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில்லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹரி, கடலோரத்தில் இருந்ததே ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பற்றி விசாரித்து பார். யூதர்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க சொல்றான். அவங்களுக்கும் தெரியும், அவங்க வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தை பற்றி விசாரித்து பார். இது யாதுன ஃபி சபுத்தி, அவர்கள் சனிக்கிழமை வரம்பு மீறினார்கள். ஒரு கட்டளை இட்டிருந்த அன்னைக்கு வரம்பு மீறினார்கள். இது தாத்தீஹிம் ஹைத்தானுஹும் யௌம சபுத்திஹிம் சுர்அன், சனிக்கிழமை மாத்திரம் மீன்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக என்ன செய்து அந்த கடலோரத்தில் மேய்ந்து துள்ளி குதிக்கிறது. யௌமலா யஸ்பித்தூனலா ஏத்தீஹிம், மற்ற 6 நாட்கள்ல மீன்களை வருவதில்லை, அதிகமாக மேலோட்டமாக என்ன செய்யறதுல வருவதில்லை, கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டி இருக்கிறது. சனிக்கிழமை மாத்திரம் எக்கச்சக்கமா என்ன செய்யும், மீன்கள்லாம் நிறைய கடலோரத்தில் வந்து மேய ஆரம்பித்து விடும். இதை பார்த்த உடனே அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை அன்னைக்கு பிடிக்க கூடாதுதான். இது இன்பத்தை கொடுத்து அல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், பணத்தை கொடுத்து டெஸ்ட் பண்றான், வாய்ப்புகளை கொடுத்து டெஸ்ட் பண்றான் அப்படின்னு நினைக்காம பிடித்து விட்டார்கள். கதாலிக்க நபுலுஹும் பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் இப்படி நம்ம அவர்களை சோதிச்சு பார்த்தோம் அப்படிங்கிறான். அப்ப நிறைய இன்பங்கள் பணத்தை அள்ளி கொடுத்தவன என்னமா பல வாய்ப்புகள் நமக்கு வரும். செல்வம் வச்சுக்கிறவங்களுக்கு, பதவி வச்சுக்கிறவங்களுக்கு அதை டெவலப் பண்றதுக்கு பல வாய்ப்புகள் வரும். 95 ஹராமா தான் இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இருக்கிறத பெருக்கி கொள்வதற்கு, லட்சத்தை கோடி ஆக்குவதற்கு, கோடியை 10,000 கோடி ஆக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அப்படி கண் முன்ன இப்படி வரும். அவன் என்ன செய்வான், கோடி ஆக்கணுங்கிறதே கவனம் செலுத்துவானே தவிர இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு பார்க்கவே மாட்டான். கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு சம்பாதிக்கிறதுலாம் ஹராமா தான் இருக்கும். கலப்படம் செய்வான், ஏமாத்துவான், பதுக்கல் பண்ணுவான், மோசடி பண்ணுவான், பணம் சம்பாதிக்கணும். அதை விட அல்ல எவ்வளவு நன்மையா நம்மளை வச்சிருக்கிறான். ஏதோ கஞ்சி குடிச்சோமா நிம்மதியா இருந்தோமாங்கிற அளவு வச்சிருக்கானா இல்லையா, அதோட நிப்பாட்டிக்கிறீங்க, போட்டு ஆட்டம் பண்றீங்க அப்படின்ற அல்ல ஆறுதல் படுத்தி காட்டுகிறான். அதனால வந்து இந்த மாதிரியான சோதனைகள் நல்லதை கொண்டு அல்லாஹ் செய்வான். அது ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்பது விளங்கி கொண்டோமையானால் குழப்பம் வராது. அதே மாதிரி 5வது அத்தியாயத்தில், இது வந்து 7வது அத்தியாயத்தில் 163வது வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ். 5:48 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலவு ஷா அல்லாஹு லஜாலக்கும் உம்மத்தம் வாஹிதா, அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக ஒரே சமுதாயம் ஆக்கிடுவான். அல்லாஹ் நாடினால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிற பெரிய விஷயமா, ஒரு விஷயம் ஆக்கிடுவானா. ஆனா வலாக்கின் எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு கொடுத்ததுல சோதிச்சு பார்க்கறதுக்காகத்தான் ஒரே மாதிரி ஆக்கல, டிஃபரெண்டா வச்சிருக்கிறேன், டெஸ்ட் பண்றேன், ஒவ்வொருத்தரையும் சோதித்து பார்ப்பதற்கு தான் அந்த மாதிரி எல்லாரையும் சமநிலையில் ஆக்கல அப்படிங்கறது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 5:48. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், நல்ல விஷயங்களும் கூட நமக்கு ஒரு சோதனை. எந்த அளவுக்குன்னா, நமக்கு பத்ர் போருடைய வெற்றி நமக்கெல்லாம் தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் அது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு போர். பத்ருக்கு பிறகுதான் பல ஊர், பல கோத்திரங்களும் கிளைகளும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி என்ன வந்தாங்க. தூரமா நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கிறது, ஆனா அடி வாங்கிட்டு கிடக்கிறாரு. அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலம். சொல்ற செய்தியை பார்த்தா கரெக்டா இருக்கிறது, ஆனா இவர் கை ஓங்க மாட்டேங்குது, அவங்க தான் அடிக்கிறாங்க, இவர் அடிதான் வாங்குறாரு, சொத்து பத்தி பறிச்சு தட்டி விட்டாங்க, உயிரை காப்பாத்தினா ஓடி போடுறாரு. வெயிட் பண்ணுவோம், யாரு கை ஓங்குதுன்னு பார்ப்போம். யாரு கை ஓங்குதுன்னு பார்த்து இவர் கை ஓங்கிருச்சுன்னு சொன்னா நம்ம சேர்ந்துக்கிடுவோம் இஸ்லாத்துல அப்படின்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பத்ர் போறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பா வருது.
அப்ப அவங்க பெரிய பெரிய பலத்தோடவும் ஆயுதங்களோடவும் செல்வத்தோடவும் வர்றாங்க. இங்க என்னன்னு கேட்டா ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் தான் உணவு என்கிற நிலையில இந்த கூட்டம் இருக்கிறாங்க. நம்பர் கம்மி, ஆயுதம் கம்மி, எல்லாருமே 50க்கு மேல உள்ள ஆளுக்கு, அதிகமான ஆளுக்கு, இளைஞர்களா கிடையாது. ரசூலுல்லாஹ் 50க்கு மேல தானே. அப்ப எல்லாருமே 50 வயசுக்கு மேல உள்ள ஒரு வயசாளிகளா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் ராணுவ வீரரா இருந்து ரிட்டையர்டு வயசு, ராணுவத்துல எந்த வயசுல ரிட்டையர்டு பண்ணுவானோ அந்த மாதிரி வயசுல உள்ள ஆளுக்கு தான் பதில் போர்ல என்ன செய்யறாங்க, அதிகமான பேரு நம்ம சைடுல கலந்து கொள்கிறார்கள். அவங்க இதுக்குண்டே பொறுக்கி எடுத்து இளைஞர்களா என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. அப்ப இதுல வெற்றி கிடைச்சிருச்சு. வெற்றி கிடைச்ச உடனே எல்லாம் சொல்லி காட்டுறான், இது சாதாரண வெற்றி, எவ்வளவு திமிரு வரும். இந்த மாதிரி வெற்றி கிடைச்சா 300 பேர் போய் 1000 பேர் அடிச்சு தள்ளிவிட்டா, அதுவும் 300 கிழவங்க போய் 1000 இளைஞர்கள் அடிச்சுட்டா, நிராயுத பாணி என்று சொல்ற அளவுக்கு ஆயுதம் கம்மியா வச்சுக்கிட்டு ஆயுத பாணிகள் அடிச்சுட்டு கொண்டு விட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அதுவும் 17 நாள் நோன்பு வச்சு, ரமலான்ல தான் இந்த போர் நடக்கிறது. அப்ப நோன்பு வைப்பதை வைக்கலாம்னு அனுமதி இருந்தது. பிரயாணத்தை நோன்பு வைக்கவும் செய்யலாம், வைக்காம இருக்கலாம் நேரம் அது. அப்ப நிறைய சகாபாக்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. அப்ப நோன்பு வைத்து இருந்த ஒரு பலவீனம் ஒரு பக்கம், சாப்பாடு இல்லைங்கிற ஒரு பலவீனம், இவ்வளவையும் கடந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சா என்ன வரும், நாங்க எப்படி ஆக தெரியுமா, எங்க வலிமை எப்படி தெரியுமா, நாங்க 50 இருந்தாலும் 60 இருந்தாலும் நாங்க திரகாத்திரமா அப்படிங்கிற என்ன வருமா இல்லையா. அதுக்கெல்லாம் சொல்றான், இந்த வெற்றி எதுக்கு தந்த தெரியுமா, இந்த மாதிரி நினைக்கிறீங்களா அல்லது இது டெஸ்ட் பண்றான்ல, இந்த சின்ன கூட்டத்துக்கு, பலவீனமான கூட்டத்துக்கு வெற்றியை கொடுத்து இது இறைவன் சோதிச்சு நம்ம அடக்கமா இருக்கிறோமா. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறும் என்ன செய்வான், ஒரு நாடு இன்னொரு நாட்டை வெற்றி பெற்றால் என்ன செய்வான், துவம்சம் பண்ணி போடுவான், அவன் அந்த நாட்டை அழிச்சு போடுவான், பெண்களை எல்லாம் கற்பழிப்பான், சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவான். அப்ப அந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் கலக்கி நாசமாக்குவான், பயிர் பச்சைகளை எல்லாம் அழிப்பான், வயல்களை எல்லாம் யானை விட்டு மிதிக்க விடுவான். இதுதான் சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, போர்க்களங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா போர்னா இதுதான் செய்வாங்க, ஜெயிச்சுட்டவன் அவ்வளவு ஆட்டம் போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு வெற்றியை தரேன் எப்படி சொல்றான் பாருங்க. அது வெற்றிங்கிறது பெரிய திமிர் வரக்கூடியது தானே. தோல்வியை தோண்டு போறமா இல்லையா, தோல்வி பரிசை நினைக்கிறீங்களா இல்லையா, வெற்றி பரிசைங்கிறான். எப்படி சொல்றான், பலம் தக்துலுஹும், அவர்களை நீங்கள் கொள்ளவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் கொண்டான். போது விளங்கிக்கணும், இன்னும் வாழை சுழற்றி விரட்டிக்கணும்னு நினைச்சாரு. அல்லாஹ் கேட்கிறான், பலம் தக்துலுஹும், அவர்களை நீங்கள் கொன்று குவிக்கவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்று குவித்தான். ஒமா ரமைத்த, ரசூலுல்லாஹ்வுக்கு டெஸ்ட் வைக்கிறான். ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, ரசூலுல்லாஹ் அவர் கைப்பிடி சிறு கற்களை எடுத்து வீசுகிறார்கள். ஒவ்வொருத்தமே யார் மேலாம் பட்டுச்சு அவன் துடிக்கிறான், அதுவே ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துது, அதனால ஓடுறாங்க. அப்ப என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம கை எவ்வளவு வலிமையான கை தெரியுமா, நம்ம கல்ல விட்டு எரிஞ்சா கூட அது அணுகுண்டு மாதிரி போகும் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களா, அல்லது இது நம்ம வேலை இல்ல அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சோதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், சஹாபாக்களுக்கு சொல்றான், பலம் தக்துலுஹும், நீங்கள் கொல்லவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். முஹம்மது நபியை நீங்கள் ஒமா ரமைத்த இது ரமைத்த, கல்ல எரிஞ்சீங்களே, அப்ப நீங்க எரியல, வலாக்கின் அல்லாஹ் ரமா, நான் தான் எரிஞ்சேன், நீங்க எரிஞ்சா ஒரு வேலை நடக்காது. சாதாரணமா நீங்க ஒரு கைப்பிடி எடுத்து எரிஞ்சீங்களே, ஆனால் அந்த சின்ன கல்லு பட்டா என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் வரும். நான் செஞ்ச அந்த இடத்துல நானாக முடிச்சு என்ன செஞ்சேன், எரிஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒலி எப்லியல் மூமினீன மின்ஹு பலான் ஹசனா, இதை ஏன் செஞ்சேன்னு கேட்டா மூமீன்களை சோதிச்சு பார்க்கிறதுக்கு தான். கல்ல விட்டு எரிஞ்ச ரசூலுல்லாஹ்வுக்கும் சோதனை, வாள் எடுத்து போர் செஞ்சு கொன்று குவித்தார்களே அவங்க தான் செஞ்சாங்க. அதை வீரதீர பராக்கிரம செயல்ல சஹாபாக்கள் தான் ஈடுபட்டாங்க. நான் தான் நினைக்கிறியா, அல்லாஹ்வுடைய அருள்ல ஜெயிச்சோம் நினைக்கிறியா, நம்ம கைக்கு தான் ஒரு வலிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்ல அல்லாஹ் தான் இதை செஞ்சான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி ரசூலையும் சோதிக்கிறான். நம்ம என்னமோ பெரிய நம்மளை பத்தி சோதிப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் சோதனைங்கிறான். அதுதான் மறுக்கிறான் அல்லாஹ். எதை மறுக்கிறான், இவங்க தான் போர்ல கொலை செய்தார்கள், வெட்டி குவித்ததான் யாரு, இவங்க தான், நீங்கள நான் தான். நீங்களா இருந்தா நடந்திருக்குமா, 1000 பேர் 300 பேரை கொள்ளுவானா, 300 1000 பேரை கொள்ளுவானா, அதுக்குரிய சூழ்நிலைகள் அமைச்சு தரணும்ல, வீசினா கரெக்டா போய் படணுமா இல்லையா. 300க்கு 1000 பேர் பயப்படுற அளவுக்கு ஏற்பட போய் தானே உங்களுக்கு ஜெயிக்க முடிஞ்சு. அப்ப நீங்க கைகளை வீசி இருக்கலாம்,
ஆனால் சாதாரணமா அன்னைக்கு அருவா கத்தியை வச்சு போரிடக்கூடிய காலத்துல நம்பர் தான் தீர்மானிக்கும் வெற்றிய. இப்ப வேணா நம்பர் தீர்மானிக்காது. 10 பேர் துப்பாக்கி வச்சிருந்தான்னு வைங்க, 1000 பேர் ஈட்டி அருவாவோட வந்தான்னு வைங்க, சரசன் சுட்டுட்டு போயிடலாம். நம்ம 10 பேர் துப்பாக்கி வச்சிருக்கிறோம், அவன் 1000 பேர் என்ன செய்யறான், ஈட்டி அருவா கம்புன்னு கொண்டு வர்றான், தூரத்துல தள்ளிட்டு போயிடலாமே. இந்த ஆயுதம் உள்ள காலத்துலதான் நம்பர் வச்சு தீர்மானிக்க இயலாது. அருவா கத்தின்னு சொன்னா நம்பர் தான் தீர்மானிக்கும். அங்க 1000 நம்ம 1000 இருந்தா தான் சரிக்கு சரியா போரிட முடியும். 1000 பேர் அருவா கத்தியோட ஈட்டியோட வாளோட வரும் பொழுது நம்ம 300 பேர் போனோம்னு வைங்களேன், ஏறி மிதிச்சியே சாவடிச்சு போடுவாங்க. அதான் நடக்கும் உலகத்துல. அப்ப நீங்களா கொன்றீங்க, நீங்களா போர் செஞ்சீங்க, அல்ல மண்ணை விட்டு எரிஞ்சோன்னு அப்படி கண்ணு அவனுக்கு அவ்வளவு பெரிய வேதனையை துடிச்சு துன்பங்கள் ஏற்பட்டிருக்குமா? அப்ப ரெண்டையும் எல்லாம் மறக்கிறான். ரெண்டும் அந்த சஹாபாக்கள் வழியாகத்தான் நடந்தது, ரசூலுல்லாஹ் வழியாகத்தான் நடந்தது. ரெண்டுக்கு நான் தான் சொந்தக்காரன் ஒத்துக்கிறியா, நீ ஆட்டம் போடுறியா என்று சோதிக்க போறேங்கிறான். இது சோதனைங்கிறான். இவ்வளவு பெரிய பதில் வெற்றியை கொடுத்து விட்டு மூமின்களை சோதித்து பார்க்கிறேன் அப்படிங்கிறான். 8வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம் வைங்க, இஹ்ராம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா, அது ஹஜ்ஜுடைய கிரியைகள்ல நம்ம நுழைஞ்சிட்டோம் என்று சொன்னால் அப்ப நமக்கு சில தடைகள் விதிக்கப்படுகிறது. அதுல ஒரு தடை என்னன்னு கேட்டா, வேட்டையாடக்கூடாது. அதுல என்ன செய்யறது, வேட்டையாடுவதற்கு மீன்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அப்ப மீன்களுக்கு இல்ல, மிருகங்களை, இந்த மானை முயல் இதுகள்லாம் வேட்டையாடக்கூடாது. ஆடு மாடுலாம் சாப்பிடலாம், வேட்டை பிராணி கிடையாது. நீங்க இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னா ஆடை காசு கொடுத்து வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மாடு சாப்பிட்டுக்கலாம், ஒட்டகத்தை சாப்பிட்டு கொள்ளலாம். காட்டுல சுதந்திரமா தெரியக்கூடிய பிராணிகளை ஈட்டியை கொண்டு அல்லது வேற ஒரு வழிமுறையை கையாண்டு அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுர்முன், நீங்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது எந்த பொருளையும் வேட்டையாடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இந்த சனிக்கிழமைக்காரங்களுக்கு சொன்னான்ல, அந்த மாதிரி சொல்லி காட்டுறான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லியப்லூக்கும் அல்லாஹு பிஷைஇன் மின ஸைதி, அல்லாஹ் வேட்டை பிராணிகளை உங்க முன்னாடி இப்படி காட்டி சோதிப்பான். தடுத்தாச்சுல, போய்கிட்டு கிட்ட ஓடும் முயல் பிடிச்சிடலாங்களும் இருக்கும், இங்களுக்குள்ள மானு ஓடும். நேற்று வரைக்கும் வந்திருக்காரு, இப்ப இஹ்ராம்ல பிடிக்க கூடாதுன்னு சொல்லியாச்சா, இஹ்ராம்ல வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லியாச்சா, உங்க கை ஈட்டியை கொண்டு குத்துகிற இடத்தில் நிற்கும். அதாவது வில்ல வச்சு அடிக்கிறது தூரம், ஈட்டியை வச்சு குத்துறேன்னா கிட்ட. அப்ப அல்லாஹ் சோதிப்பான். எப்படி செய்வான்னா, செய்யும் என செய்தி தனாலுகு ஐதீக்கும் வரிமாகும், உங்க கைக்கு எட்டுற தூரத்தில், உங்க ஈட்டிக்கு எட்டிய தூரத்தில் வேட்டை பிராணிகள் அப்படி காட்டி அல்லாஹ் சோதிப்பான். எதுக்காக சோதிக்கிறான், லியஅலமல்லாஹு மன் யகாஃபுஹு பில் கைபி, மறைவான நேரத்தில் அல்லாஹ் மறைந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படுறவன் யாரு, பயம் இருந்தா பிடிப்பியா, இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம வேட்டையாடக்கூடாது, இஹ்ராமுக்கு அப்புறம் தான் வேட்டையாடணும். நம்ம ஒரு இஹ்ராம்ங்கிற ஒரு கடமையில், நம்ம ஹஜ் கடமையில நம்ம மூழ்கி இருக்கிறோம், உம்ராங்கிற ஒரு கடமையை செய்வதற்காக நம்ம என்ன செய்யறோம், இஹ்ராமில் இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்காக வேண்டி மற்ற நேரத்தில் வராத வேட்டை பிராணிகள் எல்லாம் காலில் மிதிப்படுற மாதிரி வரும், கையில பிடிச்சி தூக்குற மாதிரி வரும், அது மாதிரி ஈட்டியால ஒரு குத்தி தூக்குற மாதிரி எல்லாம் வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு பிறகு யார் வரம்பு மீறுகிறானோ ஃபலஹு அதாபுன் அலீம், அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி செழிப்புகளை கொண்டாந்து முன்னாடி காட்டுறது நம்ம ஒழுங்கா நடக்கிறோமா இல்லையான்னு சோதனையா இல்லையா? சனிக்கிழமைக்காரங்களுக்கு செஞ்ச மாதிரி நமக்கு தான் நல்லா செய்வாங்கிறான். அந்த பன்றியா மாற்றப்பட்டாங்கள குரங்குகளாக, அவங்களுக்கு மட்டும் உள்ள மேட்ரு இல்ல, நமக்கும் இந்த செல்வங்கள் பாக்கியங்கள் திறந்து விட்டுருவோம் அல்ல. அதுல தேர்வுதான் கஷ்டம், விழுந்துருவோம் நிறைய பேரு. கைக்கு எட்ட தூரத்துல இருந்தா எவனா நிப்பானா, அப்ப டக்குன்னு பிடிக்கதான் தோணும். அப்ப எத்தனை பேர் அதை ஒழுங்கா இருக்கேன்னு பாக்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரும் விளங்கி கொண்டோமே, ஆனால் துன்பங்களுக்கு நம்ம ஆடி போவோமா, ஆட மாட்டோம். அடுத்ததாக இது ஒரு விட்டுருங்க, நல்லதையும் சோதிக்கிறாண்டு, நல்லவர்களை தான் ரொம்ப சோதிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதான் நல்ல காரியங்களும் சோதனைக்கு உரியது, கெட்ட காரியங்களும் சோதனைக்கு உரியது, இன்பங்களும் சோதனை துன்பங்களும் சோதனை, அது ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரொம்ப மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க யாரு,
நபிமார்கள். நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்களிலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்வதா இருந்தா நபிமார்கள் தான். அப்ப நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கும் பொழுது, இந்த மாதிரி சோதனையை கொடுத்திருக்கும் பொழுது, நமக்கு வர்ற சோதனைக்கு நம்ம ஆடி போகணும். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற சோதனையோடு ஒப்பிட்டு பார்த்தோமையானால் நமக்கு வந்திருக்கிற சோதனைன்னு சொல்ல இயலுமா? இப்ப நபிமார்கள் பல பேரை கொலையே செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறை தூதர்களா வர்றாங்க, அவங்கள ஏதோ ஒரு யாரையோ கொலை செஞ்சதுக்காக கொலை செய்யல, அவங்க ரவுடித்தனம் பண்ணாங்கன்னு கொலை செய்யல, யாரோட்டு சொத்தையோ அபகரிச்சாங்கன்னு கொலை செய்யல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்காக கொலை செஞ்சாங்க. எது கொலை செஞ்சாங்க? நபிமார்கள் என்ன பண்ணாங்க? ஒரு அல்லாஹ் வணங்குனாங்க, நேர்மையா நடன்னு சொன்னாங்க. இதுக்காக வேண்டி நபிமார்களை கொலை செய்யறான். இப்ப கொலை செய்யப்படுறதை விட நமக்கு வர்ற துன்பங்கள் பெருசா? உங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கும், அல்லது கேன்சரா வரட்டும், அல்லது ஒரு வேற எய்ட்ஸ் கூட வந்துட்டு போகுது. இதெல்லாம் கொல்லப்படுறதை விட ஒரு பெரிய மேட்டரா? அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வரட்டும், வறுமை வரட்டும், கஷ்டம் வரட்டும், இதோடு ஒப்பிட்டு பார்த்தோமே. ஆனால் என்னடா இது, அல்லாஹ்வுடைய நேசர நபிமார்கள், அவங்களுடைய பிரச்சாரத்து வழியாகத்தான் நம்ம நேர்வழி அடைகிறோம். அவங்கள இப்படி கொலை செய்யற எதிரிகை ஓங்க வச்சு அவங்கள கொலை செய்யற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானே. பரீக்கன் கஸப்தும் பரீக்கன் தக்துலூன், பல நபிமார்களை நீங்கள் மறுத்தீர்கள், பல நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று யூதர்களை அழைத்து, இஸ்ரவேலர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. அப்ப அந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட நம்ம நினைச்சு பார்க்கணும். கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த சோதனை நமக்கு ஒரு கம்மி. நம்மளை விட அதிகமான சோதனை யாருக்கு வந்திருக்கிறது? துன்பங்கள் நல்லவர்களுக்கு. நம்மளை விட நல்லவர்களுக்கு. நம்ம என்ன பெரிய நல்லவங்களா? நம்மளை விட பல ஆயிரம் மடங்கு நல்லவர்கள் துன்பத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம யாரையாவது நாடு கடத்திருக்காங்களா? ஊரை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்களா? நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க, ஊர் நீக்கன்னு சொல்லுவாங்க. ஊர் நீக்கணும் என்ன? ஊர் நீக்கம் ஜனாசை அடக்க மாட்டாமா, பள்ளியாசல் வராதமா, மூடுக்கு பாத்தியாக அஜித் வர மாட்டாரமா, இதான ஊர் நீக்கம். ஊரை விட்டு நீக்கிறானா? எவனாவது நம்ம ஊர்ல விட்டு நம்ம கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி பேருக்கு வேண்டாம் ஊர் நீக்கன்னு சொல்லுவான். அதுவும் நிக்காது, அதுவும் உடஞ்சு போயிருந்துவீங்க. அதிகபட்சமா இதைத்தான் செய்வான். ஆனா நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பிறந்த ஊரை விட்டு சொத்து பத்து, சொந்தம், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அந்த அனைத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடுறது சும்மா சாதாரண விஷயமா? எவ்வளவு வெறுப்பு கசப்பு இருந்தா அப்படி விரட்டுவாங்க. இந்த மாதிரி ஓடுறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். உங்களை ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓட்டு விரட்டிட்டான்னு சொன்னா கொஞ்சம் கற்பனையா நினைச்சு பாருங்க. அதுக்கு நிகரான ஒரு துன்பம் இருக்குமா? அதான் நமக்கு வந்துருச்சு. நபிமார்களை நாட்டை விட்டு விரட்டினாங்களே, ரசூல்லா விரட்டினானே, அவர் நேற்று வரைக்கும் ஆமீன் நம்பிக்கையாளர் தான், உண்மையாளர்னு சொன்னா மரியாதைக்குரிய குலத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு, உயர்ந்த ஜாதின்னு அவங்க கருதுனான அதுல அவர் இருக்கிறாரு, சமுதாயத்தில் நல்ல பிரமுகரா இருக்காரு. கடந்த காலத்தில் அவர் எந்த ஒரு வாழ்க்கையில ரிமார்க் இல்ல, யார் சொத்தையும் ஒரு மோசடி பண்ணல, எந்த ஒரு துன்பமும் யாருக்கும் செய்யல, அவருடைய பணத்தை வாரி வாரி வழங்கி மக்களுக்கு தொண்டுதான் செஞ்சாரு. அப்படி வாழ்ந்த ஒருத்தரை கொலை செய்ய திட்டம் போடுறான். இல்லாட்டி தப்பிச்சுதானே ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துன்னு போனாங்களே, அவங்களா டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாரும் சொல்லிட்டா போனாங்க. பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வருவாங்க. ஊரை விட்டு போனா தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும், ஈமான காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. இது அதாவது விரட்டுறது தானே. அது ஒன்னு கொல்லணும், இல்லாட்டி விரட்டணும் விரும்பல, கொல்லத்தான் திட்டம் போட்டான். தப்பிச்சு ஓடுறாங்க. இது துன்பமா? நமக்கு ஒரு துன்பமா? நம்ம என்ன துன்பத்தை அடைஞ்சிட்டோங்கிற துன்பம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் 3 வேளை சாப்பாடுக்குள்ள 2 வேளை சாப்பிட்டா துன்பமா? பிரியாணிக்கு பதிலா கஞ்சி குடிச்சா துன்பமா? அரண்மனைக்கு பதிலா குடிசையில் இருந்தா இப்படி துன்பமா? 2 சட்டைக்கு பதிலா ஒரு சட்டை வச்சிருந்தா துன்பமா? இது துன்பம். எது துன்பம்? எல்லாத்தையும் ஓடு, கொடுத்தன வேட்டியோட ஓடு. அந்த மாதிரி விரட்டி இருக்கிறாங்களே நல்லடியார்களை. அப்ப அல்லாஹ் அதை ஒரு டெஸ்ட் தானே பண்றான். அது மாதிரி அல்லாஹ் பண்ணலைன்னு சந்தோஷப்படுவதா? சின்ன பரீட்சை வைக்கிறான். துன்பங்களும் கடுமையான பரீட்சை இருக்கு துன்பத்துல. இது நமக்கு வைக்கிற துன்பம் எல்லாம் சின்ன பரீட்சை. அப்ப இந்த மாதிரி நபிமார்கள் நினைஞ்சாங்க துன்பத்துக்கு இது நினைச்சு பார்க்கணும். அப்ப நல்லவங்களையும் அல்லாஹ் ரொம்ப தான் சோதிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கலீல் யார்? இப்ராஹிம் நபி. அவர் அல்லாஹ் சொல்றான், இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின். சும்மா ஒண்ணு கலீல் ஆக்கி இல்லைங்கிறான் அல்லாஹ். அவரை கலீல் உற்ற நண்பர் ஆக்கணே, சும்மா தெரிஞ்சு ஆக்கிட்டானா? ஆசிரியர் பிறந்தாருங்க ஆக்கிட்டானா? பல கட்டளைகளை கொடுத்து சோதிச்சேன், ஒன்னா சொன்னேன், அனைத்தையும் செஞ்சார். அந்த பத்தம் அத்தனை பாஸ். அவருக்கு நான் எத்தனை பரீட்சை வச்சேனோ
எந்த அளவுக்கு குடும்பத்தை கொண்டே பாலைவனத்தில் விடு, பெத்த பிள்ளையும் கை குழந்தையும் கொண்டே பாலைவனத்தில் விட்டு வந்தாரு. பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? தண்ணி கிடையாது, பயிர் பச்சை கிடையாது, அக்கம் பக்கத்தில் பேச்சு துணை கூட ஆள் கிடையாது, மழை பெஞ்சா தடுக்கிறதுக்கு கூட கிடையாது. அதுல கொண்டு மனைவியும் இந்த இஸ்மாயிலை விட்டுட்டு வாங்கன்னு விட்டாரா இல்லையா? அல்லாத புனித நகரம் ஆக்கி எங்க ஜம்சம் அதிசயமான தண்ணீரை உண்டாக்கணும் 2வது மீட்டரு. அதெல்லாம் நினைச்சு அவர் செஞ்சாரு. அல்லாஹ் சொல்றான் செய்யறாரு. அதே மாதிரி அவருடைய பிள்ளையை கொண்டு யாருக்கு சொல்றான்? திடீர்னு போறாரு. இன்னஹாத லஹுல் பலாவுல் முபீன், சோதனையிலே பெரிய சோதனை இதுதான் அல்லாஹ் சொல்லி கேட்டான். அல்லாவே சொல்றான், உன் பிள்ளைய அருன்னு சொல்றதுக்கு நிகரான ஒரு சோதனை இருக்குமா? இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்த சோதனை இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் 37வது அத்தியாயத்து 106வது வசனத்துல இதுதான் சோதனைகளிலேயே பெரிய சோதனை. அதனாலதான் கலீல் அவர் நண்பர். அப்ப நண்பரா நம்ம அல்லாவுக்கு நம்மளும் நண்பராக முடியாது யாருமே. அது அல்லாவுடைய நெருக்கத்தை பெறதா இருந்தா இப்படிலாம் பண்ணாதான் நெருக்கம் பெற முடியும். சும்மா சந்தோஷமா நம்ம வச்சிருந்தாண்டா நெருக்கத்தை பெறது, அவனுடைய அன்பை பெறணுமே. இதெல்லாம் செஞ்சு பரிச்சையெல்லாம் வச்சு பார்த்தாலும் அவரை கலீலாக்கி கொண்டான். அப்ப நல்லடியார்கள் கூட தப்பல, சோதனைக்கு நம்ம விளங்க வேண்டும். அம் ஹசிபுத்தும் அந்த ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு சாதாரணமா போகலாம் நினைக்கிறீங்க? நல்லா கேட்கிறான். சொர்க்கத்திற்கு சாதாரணமா போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஒரு அம்மா ஏத்திக்கும் மதலுள்ளதீன கலவுமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவங்களுக்கு ஏற்பட்டது போல உங்களுக்கு ஏற்படாமல் சும்மா சாதாரணமா சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வல் லர்ராவு, அவங்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டது. வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள். பல முனைகளிலிருந்து அவங்க நினைச்சாங்க ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ரசூல்மார்களும் அவங்களோட இருந்த முஸ்லிம்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் எப்ப வரும் என்று ஏங்குகிற அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். துன்பம் தாங்க முடியாம அல்லாஹ் உதவி சீக்கிரம் வர மாட்டியா, சீக்கிரம் உதவி வராதா அல்லாஹ் என்று நபிமார்கள் இயங்குகிற அளவுக்கு, அவர்களோடு இருக்கிற மூமின்கள் இயங்குகிற அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஆனா லேட்டா தான் வந்துச்சு, நமக்கு பார்வையில். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய உதவி என்பது ரொம்ப அருகில் தான் இருக்கிறது. இது 2வது அத்தியாயத்தில் 214 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்லடியார்கள் நம்முடைய இலக்கு மர்மைன்னு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நபிமார்களே இந்த மாதிரி செஞ்சு இப்படித்தான் உனக்கும் செய்யணும், உனக்கும் பரீட்சை வைப்பேன், பரீட்சையில தேரணும், பரீட்சையில தேராம ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது நல்லா சொல்றானே. இதை நினைச்சு பார்த்தால் நமக்கு குழப்பம் வருமா? மனக்குழப்பம் இருக்குமா? செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹந்தக் போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அகழ் போர். அகழ் போர்ல அல்லாஹ் கொடுத்த வெற்றி பயங்கரமான வெற்றி. என்ன வெற்றி? 1 மாச காலம் மதீனாவை எதிரிகள் முற்றுகையிடுறாங்க. ஹந்தக் அகழ் போருங்கிற போர்லாம் நடக்கல. 1 மாச காலம் மக்காவுல இருந்தும் யூதர்களும் பலரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனைவரும் இந்த தௌஹீத ஒழிக்கிறதுக்கா 19 பேர் சேர்ந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, எல்லா இயக்கங்களும் ஒன்னாக சேர்ந்து, எல்லா கோத்திரங்களும் ஒன்னா சேர்ந்து மதீனாவின் மீது போர் தொடுக்கிறாங்க. சின்ன ஊர் அன்னைக்கு மதீனாங்கிறது சின்ன ஒரு நகரம், அவ்வளவுதான். பெரிய படைபரமா பீரங்கி எவ்வளவு ராணுவம் ஒண்ணும் கிடையாது, ஈமான் உள்ள மக்கள் தான் இருந்தார்கள். அப்ப சுத்தி வளைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச ஒரே வழி என்ன, உள்ள அவ்வளவு லேசாக நுழைந்து விட முடியாத அளவுக்கு மதீனாவுக்கு முன்னாடி அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டிட்டாங்கன்னு சொன்னா குதிரையில இருந்து இறங்கி தப்போடு தெரியும்ல, சமதரையில வந்தான்னு சொன்னா தான் அவன் பலசாலி, கீழே உளுந்து ஏறினாண்டா நம்ம பலசாலி. அதான் இருக்கும். பள்ளமா உள்ள இந்த கட்டடத்துல பாதி அளவு பள்ளம் தோண்டிங்கன்னு வைங்களேன், குதிரையில வந்தாலும் கீழே ஊற்றிடுவான், யானையில வந்தாலும் இறங்கி ஆகணும், இறங்கணும்னு பள்ளத்துல வச்சு மரம் ஏற முடியாது. அந்த மாதிரி தான் தற்காப்பு செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து எல்லாம் பசியோட சாப்பாடு இல்லாம சில பேர் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய துறை இந்த பாறையை உடைக்க முடியல, அவ்வளவு வறுமையா இருக்குங்கிறாங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு வெட்டு போடுறாங்க, பாறை செதறுது. அப்ப அவங்க வயிற்றுல பார்த்தா 2 கல்ல கட்டிருக்காங்க. வயிறு ஊதிரக்கூடாதுக்காக வேண்டி அந்த பேலன்ஸுக்காக வேண்டி கல்லு கட்டி இருப்பாங்க. இந்த பூனை கல்லு வெயிட்லெஸ்ஸான கல்லு, அதை கட்டியிருப்பாங்க அரபுகள். அது பசிய கட்டுப்படுத்தக்கூடியது. அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்ற காட்சி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப உலகமே திரண்டு நின்று அழைக்க வரும்போது 1 மாச காலம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இதை நான் சோதிச்சு பாக்குறேங்கிறான், இதையும் சோதனைங்கிறான்.
பிறகு வெற்றியை கொடுத்தான். எப்படி வெற்றி கொடுத்தான் தெரியுமா? அந்த கணிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா 1 மாசம் முற்றுகைட்டா என்னங்க ஆகும்? வெளியில இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள முற்றுகைக்கு ஆளாயிட்டீங்கன்னா இருக்கிற சோறு முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளவுதான், இருக்கிற பொருள் காலியாச்சுன்னு அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடைக்காத நிலையாகி போயிடும். இருப்பு வச்சிருக்க முடியாது. போர் வருதுன்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலாவது சேமிச்சு வச்சிருக்கலாம். அவங்களுக்கு எல்லா வாசலும் திறந்து கிடக்கிறது. வந்து சரக்கு இறங்கிட்டே இருக்க, வெளியே இருக்கிறவனுக்கு. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்ப ஆளாளுக்கு பேசுறாங்க, என்னடா இது இவ்வளவு பெரிய சோதனை. அப்பதான் எல்லாம் வந்து 8 பேரா இருந்தவங்க 9 ஆகி 10 ஆகி 19 வரைக்கும் வந்தாங்க. எல்லாம் சேர்றாங்க. என்னது சரியான சந்தர்ப்பம், ஒழிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்க போயிட்டானுவோ. யாரெல்லாம் நமக்கு நண்பராகவும் நான் 2 பக்கம் சமாதானவாதின்னு சொல்லி கொண்டிருந்தார்களோ எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? இப்படி நீ நினைக்கிறியா? 1 மாசம் முற்றுகைக்கு பிறகு ஒரு வெற்றியை கொடுக்கலாம். என்ன வெற்றி? ஒண்ணும் கிடையாது. ஒரு காத்து தான் அனுப்புனான். ஒரு காத்து கூரையெல்லாம் பிச்சு போட்டுருச்சு, குளிர் உண்டாக்கி நடுங்குது. உள்ள இருக்கிறவன் போர்வை வச்சிட்டு இருப்பான், வீடுகளுக்குள்ள இருப்பான். இவன் முற்றுகையிட வந்தவனுக்கு மேல உள்ள பிச்சு எரிஞ்சு விட்டா அவ்வளவுதான். அப்ப இருக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி சூறாவளி காற்றை வீசி இது தப்பிச்சம் போலச்சுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான்ல. யுத்தமும் நடக்கல, ரத்தமும் சிந்தல, வந்த வழியை ஓடி போயிட்டானுவான். அப்ப இந்த மாதிரி இதை கொடுக்கிறது கூட சோதனை தான். அல்ல இப்படி வந்து மலக்குகளை அனுப்பி அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒரு காற்றின் மூலமா அவங்களை காப்பாத்தினே, இதுவும் சோதனை. இதுல நீங்க அல்லாஹ்வுடைய உதவியை நம்புறீங்களா அல்லது நீங்க உங்க திறமையை கொண்டு அகல் வெட்டி ஜெயிச்சுட்டு நினைக்கிறீங்களான்னு சோதனைங்கிற செய்தியெல்லாம் சூரத்துல் அஹ்ஸாப்னாலே பல கூட்டங்கள், எதிர் அணியினர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த யுத்தம் அர்த்தம். 33வது அத்தியாயத்துல 9 இருந்து 20 வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நம்ம இது 2 விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும். ஒண்ணு, துன்பங்கள் வந்து எப்படி சோதனையோ இன்பங்களும் சோதனை. அதனால நீங்க துன்பம் வந்துருச்சுன்னு ஆடி போயிடாதீங்க. ஏதோ ஒரு சோதனை எல்லாம் மனுஷன் இருக்க முடியாது. நமக்கு இந்த சோதனை எல்லாம் தந்திருக்கிறான். நமக்கு மட்டும் சோதனை இல்லை, நல்லவங்களுக்கும் சோதனை, பெரிய பெரிய நபிமார்களுக்கும் சோதனை. அப்ப அவங்களுக்கே சோதனை என்று சொன்னா சோதனை இல்லாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். இந்த 2 அடிப்படையை மனசுல வைத்துக் கொண்டோமே ஆனால் இது ஒரு பொதுவான மருந்து. இந்த பொதுவான மனநல ஆலோசனைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றும் தனித்தனியா உள்ளது நம்ம சொல்லல. இதையும் நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்க்கலாம்.